லண்டனில் உள்ள சீபா ஃப்ரைட் அப்படின்ற கம்பெனியோட ஓனர் அமர்ஜித் சௌஹான். இவர் ஒரு இந்தியன். இவர் ஒரு ஃபேமிலியோட லண்டனில் செட்டில் ஆகி ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு வராரு. பிப்ரவரி மாதம் 2003 அப்போது சௌஹானோட ஒய்ஃப் நான்சி, இவங்க 2 குழந்தைங்க, நான்சியோட அம்மா, இவங்க 5 பேரும் காணாமல் போயிடுறாங்க. கூட உள்ளவங்க எல்லாரும் இவங்க பிஸ்னஸில் லாஸ் ஆகி இவங்க இந்தியாவுக்கு போயிட்டதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. 2003 ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருந்துகிட்டு இருக்க சௌஹான் சிபா ஃப்ரைட் அப்படின்ற ஒரு ஃப்ரூட் இம்போர்ட்டேஷன் ஃபர்மை நடத்திட்டு வராரு. சௌஹானோட ஒர்க்கர்ஸ் சௌஹான் ஒரு நல்ல ஃபேமிலி மேன் அப்படின்னும் ஒரு ஃப்ரெண்ட்லியான பாஸ் அப்படின்னும் அவரை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. 2003 ஜனவரியில் பிரிசன்லேருந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கெனத் ரீகன் அப்படின்ற ஒருத்தன் வேலை தேடி சௌஹான் அப்ரோச் பண்ணுறான். சௌஹான் அவரோட பாஸ்டில் டாக்ஸ் டிவிஷனுக்காக பிரிசனில் இருந்ததுனால கெனத் ரீகனை அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. அங்கே வேலை பார்க்குறவங்களை பொறுத்த வரைக்கும் கெனத் ரீகன் ஒரு ஆர்டினரி டெலிவரி டிரைவர். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பெரிய ட்ரக்ஸ் ஸ்மக்லர். இன்னும் சொல்ல போனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை கேப்டன் கேஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. போலீஸோட ரெக்கார்ட்ஸ் படி 1990s கெனத் ரீகன் ஒரு ஃப்ரைட் கம்பெனியை மாஸ்காக யூஸ் பண்ணி கண்ட்ரிக்குள்ள ட்ரக்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்கான். ஜூன் 17, 1988 25 கிலோ ஹெராயினோட மாற்ற கெனத் ரீகனுக்கு போலீஸ் 18 வருஷம் ஜெயில் தண்டனை தராங்க. ஆனால் ரீகன் போலீஸ் இன்ஃபார்மராக மாற ஒத்துக்கிட்டு 12 மேஜர் கிரிமினல்ஸை பிடிச்சி கொடுத்ததுனால அவரோட சென்டென்ஸை குறைச்சு வெறும் 4 வருஷத்தில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிற ரீகன் தன்னோட ட்ரக் பிஸ்னஸை திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறான். அதுக்கு அவன் சூஸ் பண்ணுற கம்பெனி தான் சௌஹானோட சிபா ஃப்ரைட். லண்டனை விட இந்தியாவில் தான் தன்னோட குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்கும்னு நம்புற நான்சி சௌஹான் கிட்ட இந்த பிஸ்னஸ்லாம் மூடிட்டு இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இதை எப்பயோ தெரிஞ்சுக்கிற ரீகன் சிபா ஃப்ரைட்டை 3 மில்லியன் பவுண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சௌஹான்கிட்ட சொல்கிறான். இந்த ஆஃபரை சௌஹான் ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் ரீகன் இவன் பிளானோட அடுத்த கட்டத்துக்கு நகர்றான். ரீகனுக்கு பெலிண்டா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அண்ட் அவ டெவனில் ஒரு ஐசோலேட்டடான இடத்துல ஒரு வீடு வச்சிருக்கா. பெலிண்டாக்கு ரீகன் ஒரு லெட்டர் எழுதுறான். அந்த லெட்டரில் நான் சிபா ஃப்ரைட்டை டேக் ஓவர் பண்ண போகிறேன், அந்த கம்பெனிக்கு உன்னை மேனேஜிங் டைரக்டர் ஆக்க போகிறேன், உன்னோட சம்பளம் 72,000 பவுண்ட், அன்னி வாரத்துக்கு 2 நாள் வேலை பார்த்தா போதும் அப்படின்னு எழுதுறான். இந்த ஆஃபருக்கு பெலிண்டா உடனே ஒத்துக்கிறா. பிப்ரவரி 13 சௌஹான் அவரோட எம்ப்ளாயிஸ்ட்டை இந்த கம்பெனியை விற்கிற விஷயமா நான் சில இன்வெஸ்டர்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீகனோட ஸ்டோன்ஹெஞ்சுக்கு கிளம்புறாரு. பிப்ரவரி 17 அன்னைக்கு ரீகன் சௌஹான் சைன் பண்ண ஒரு லெட்டரை அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ்ட்டை காட்டுறான். அண்ட் அந்த லெட்டர் படி தன்னோட ஒய்ஃபோட ஹெல்த் இஷ்யூஸ்னால இந்த கம்பெனியை விற்றுட்டு சௌஹான் அவங்க ஃபேமிலியோட இந்தியாவுக்கு போகிறதா எழுதியிருக்கு. ரீகன் தன்னோட ஃப்ரெண்ட் அண்ட் சிபாவோட நியூ மேனேஜிங் டைரக்டரான பெலிண்டாவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சில புக்ஸும் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறான். ஆனால் அப்போ பெலிண்டாவுக்கு உடம்பு சரியாமல் போனதுனால அவள் டீவனில் இருக்கிற தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. பெலிண்டா வீட்டுக்கு போகும்போது ரீகனோட ஃப்ரெண்ட்ஸ் வில்லியம் ஹான்ஸையும் பீட்டர் ரீஸும் அவரோட ஃபார்மை தோண்டிட்டு இருந்ததை பார்த்து ஷாக் ஆகுறா. இதை பற்றி பெலிண்டா ரீகன்ட்ட கேட்கும்போது நான் உன்னோட ஃபார்மில் ஒரு ட்ரைனேஜ் டிச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக அதை டிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மலிப்பிடுறான். நான்சியோட அண்ணன் ஆன்கர் நியூசிலாண்டில் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கார். பிப்ரவரி 15 அவர் பண்ணுற கால்ஸுக்கு அவங்க அம்மாவும் நான்சியும் ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால அங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. உடனே ஆன்கர் மெட்ரோபாலிட்டன் போலீஸுக்கு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் போலீஸ் சௌஹான் ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாம் விற்றுட்டு இந்தியாவுக்கு கிளம்பி போயிட்டதா சொல்கிறாங்க. ஆன்கர் இதை நம்பாமல் தன்னோட தங்கச்சி ஃபேமிலிக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லண்டன் கிளம்பி வராரு. அவர்கிட்ட சொல்லாமல் அவரோட அம்மாவும் அவரோட தங்கச்சி ஃபேமிலியும் நாட்டை விட்டு போயிருக்க மாட்டாங்கன்னு நம்புகிற ஆன்கர் சௌஹானோட வீட்டுக்கு போகிறாரு. சௌஹானோட வீட்டில் அவங்க துணிமணிங்க, குழந்தைங்களோட பொம்மைங்க, ஃபீடிங் பாட்டில் வரைக்கும் அங்கே இருக்கிறத ஆன்கர் நோட் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் மேலே அவர் அம்மா எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிற ப்ரேயர் புக் வீட்லேயே இருக்கிறத பார்த்துட்டு இவங்களை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி போலீஸை கன்வின்ஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் ரீகனோட டெலிஃபோன் சிக்னலும் சௌஹானோட டெலிஃபோன் சிக்னலும் ஒரே இடத்துல மீட் ஆகிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிக்னல்ஸ் டீவனுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. டெவனில் போலீஸ்க்கு கிடைச்ச ஒரே லீட் அங்கே தங்கியிருக்க சிபாவோட புது மேனேஜிங் டைரக்டரும் ரீகனோட ஃப்ரெண்டுமான பெலிண்டா. போலீஸ் பெலிண்டாவை விசாரிக்க வரதுக்கு முன்னாடி ரீகன் பெலிண்டாவோட ஃபார்மை இன்னொரு தடவை தோண்டியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் இதை பற்றி கேட்டால் நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் போலீஸ் கேட்ட உடனே பெலிண்டா ரீகன் அவள் லேண்டை தோண்டினதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. இந்த விஷயத்தை கேட்ட உடனே போலீஸ் பெலிண்டாவோட ஃபார்மில் டெட் பாடிஸ் இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே எந்த டெட் பாடிஸும் கிடைக்கல. ஏப்ரல் 2003 போர்ன்மெத் பீச்சில் ஒரு டெட் பாடி கிடைக்குது. அண்ட் அந்த பாடியை எக்ஸாமின் பண்ணும்போது தான் அது காணா போன இந்தியன் பிஸ்னஸ் மேன் சௌஹான் அப்படின்னு தெரிய வருது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் போலீஸ் பெலிண்டாவோட ஃபார்மில் சில தலைமுடியும் எரிஞ்சு போன துணியும் எடுக்கிறாங்க. அண்ட் இது எல்லாம் சௌஹானோட பிலாங்கிங்ஸ் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க.
இதெல்லாம் வச்சு சோஹனை யாரோ கொண்டு பெலிண்டாவோட ஃபார்மில் ஃபஸ்ட்டு புதைச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவர் பாடியை எடுத்துகிட்டு போய் பான்மெத் கடலில் தூக்கி போட்டிருக்காங்கன்னு போலீஸ் கேஸ் பண்ணுறாங்க. ரீகன் இந்த ஃபார்மை தோண்டின டெப்த்தை வச்சு போலீஸ் இங்கே நிறைய பாடிஸ் புதைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நம்புறாங்க. அண்ட் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான்சியோட நகையோட சில ட்ரேசஸும் இங்கே கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட்ல போலீஸ் கெனத் ரீகனை பிரைம் சஸ்பெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே ரீகனும் ஹான்சியும் யூரோப் கேஸ்கே போயிடுறாங்க. பீட்டர் ரீஸ் ஒரு லாட்ஜில் தங்குறாரு. அண்ட் அந்த லாட்ஜில் இருந்த ஒரு லேடி கிட்ட இவர் பண்ண தப்பெல்லாம் கன்ஃபஸ் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த லேடி போலீஸை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அண்ட் அங்கேருந்து 12 நாள் கழிச்சு ஒரு பப்ல வச்சு பீட்டர் ரீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்னதான் ரீஸ் அந்த லேடிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருந்தாலும் போலீஸ் கேட்ட எந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாததுனால காணா போன சோஹனோட ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்றது மர்மமாகவே இருந்துச்சு. 3 வாரம் கழிச்சு சில ஃபிஷர்மென் சோனட்டில் நடந்துட்டு இருந்த ஒரு பாடியை பற்றி போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் போலீஸ் அந்த பாடி காணா போன நான்சியோட பாடின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் 2 மாதம் கழிச்சு ரீகனையும் அதுலேருந்து 6 வாரம் கழிச்சு ஹான்சியையும் பெல்ஜியமில் வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த 3 சஸ்பெக்ட்ஸும் போலீஸோட எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணாததுனால இந்த கிரைமோட இவங்களை லிங்க் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அண்ட் அந்த எவிடன்ஸ் இறந்து போன சோஹன்ட்ட இருந்திருக்கு. போலீஸ் டெலிஃபோன் சிக்னல்ஸை ட்ரேஸ் பண்ணும்போது ரீகன், ஹான்சி, ரீஸ் இவங்க 3 பேரோட டெலிஃபோன் சிக்னலும் சோஹன் இருந்த அதே இடத்துல இருந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அங்கேருந்து சோஹனை கடத்திட்டு போய் கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணதாக அவங்க கெஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹான்சியோட பையன் ஹான்சியோட வீட்டில் இருந்து ஒரு பிரிண்டரையும் ஒரு பிரீஃப் கேஸ் நிறையா சோஹன் சைன் பண்ண சில பேப்பர்ஸையும் போலீஸ்ல ஒப்படைக்கிறாரு. அண்ட் இதெல்லாம் வச்சு இவங்க 3 பேரும் சோஹனை கடத்திட்டு போய் டார்ச்சர் பண்ணி வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கினதை போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சோஹன் வந்து பலவந்தமாக சிவாகிட்ட எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் இவங்களோட டெலிஃபோன் சிக்னல்ஸ் சோஹனோட ஃபேமிலி இருக்கிற ஏரியாவில் 4 மணி நேரம் இருந்திருக்கு. அண்ட் இதை வச்சு இவங்க தான் சோஹனோட ஃபேமிலியை கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சு சோஹன் டார்ச்சர் செய்யப்பட்ட ரீகனோட பங்களாவுக்கு போலீஸ் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே எல்லா பொருளுமே புதுசாக ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கு. இதனால போலீஸ்க்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. போலீஸ்க்கு சோஹனோட பாடி கிடைச்சதுக்கப்புறம் அவர் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணுறாங்க, அவரோட சாக்ஸை தவிர. 8 மாதம் கழிச்சு ஃபாரன்சிக்கு ஒரு சாக்ஸை எக்ஸாமின் பண்ணும்போது அவரோட சாக்ஸில் ஒரு லெட்டர் இருந்திருக்கு. அண்ட் அந்த லெட்டர் கெனத் ரீகனுக்கு அட்ரஸ் ஆயிருக்கு. இந்த எவிடன்ஸை வச்சு கோர்ட் பீட்டர் ரீஸ்க்கு 23 வருஷமும் கெனத் ரீகனுக்கும் ஹான்சிக்கும் தலா 5 ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. நான்சி அம்மாவோட டெட் பாடி ஐல் ஆஃப் வைட்டோட கோஸ்ட்டில் கண்டெடுக்கப்படுது. காணாப்போன அந்த 2 குழந்தைகளும் என்ன ஆனாங்கன்றது இன்னை வரைக்கும் தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிளாட் பாயிண்டோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.